ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு மலை பிரதேசத்தில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. வியூலாம் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் இருக்குது, நல்லா இருக்குது. என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்துட்டு வீடியோ எடுக்க மாட்டேன். இது வந்துட்டு எப்போ போயிடணும் அப்படின்னா 25ஆந்தேதி வந்துட்டு மே 25ஆந்தேதி போயிடணும். இன்னைக்கு வந்துட்டு 28ஆந்தேதி. இன்னைக்கு 28ஆந்தேதிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கிளம்புறோம் நாங்கள் வீட்டுக்கு. இது வந்துட்டு லூலு மால் வந்துட்டு போயிட்டோம். அது வீடியோ எடுக்கக்கூடாது, ஏன்னா வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பகலில் வந்தால் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. லேட் ஆயிடுச்சு. கொச்சின் வரதான் மேலே சுற்றி அதெல்லாம் வரது ஓகேவா. பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசங்க இடம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் தண்ணி ஒழுதுகிட்டே இருக்குது. இது வந்துட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா பாலக்காடுன்னு நினைக்கிறேன். பாலக்காடுன்னு நினைக்கிறேன். என்ன ஊருன்னு சரியே தெரியல. நீங்கள் பாலக்காடு போயிருந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட். யாருமே இப்போ சப்ஸ்கிரைப்பும் பண்ணதில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் வந்துட்டு தண்ணி, ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க இது. புலி வந்தால் கூட புலி வரும். ஃபுல்லாக நாங்கள் டூரை என்ஜாய் பண்ணிட்டோம். ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. மலையை சுற்றி சுற்றி தான் 2 நாளாக வந்துட்டு இருந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. வண்டி போட மாட்டேங்குது போடா. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இது வந்துட்டு 4 மணி நேரம் வந்துட்டு சாரி 3.5 நேரம் 3 மணி நேரம் வந்துட்டு எடுத்தோம். சாப்பிட போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கை கழுவிக்கலாம், தண்ணி கை கழுவிக்கலாம். ரொம்ப ஒட்டி போயிட்டுருக்கோம் நம்ம. பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொட்டாச்சினிங்கி செடியெலாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது இல்லாத தொட்டாச்சினிங்கா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். வழியில காட்டு மல்லின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தொட்டாச்சிங்க சட்ட மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்துட்டு அந்த சாமி அப்படிங்கிற ஒரு பாட்டு போட்டிருப்பேன். அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தொட்டாச்சிங்க வந்துட்டு அதுக்கு ஒரு கோடி பார்த்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் லைக் தான் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப்பும் வர மாட்டேங்குது. நீங்கள் தான் அதை பார்த்து மங்கி பாரு. மங்கி 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 பார்த்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ திங்குது. திங்கல இங்க பாரு, கீழெல்லாம் இருக்குது. ஆமா, சாப்பிட முடியாது. தூக்கிட்டு போனா போயிட்டு போகுது. அதுக்கும் தானே கொடுக்குறோம். நிறைய மங்கீஸ்லாம் இருக்குதுங்க இங்க. நான் நினைக்க கூட இல்லை அவ்வளோ மங்கி இருக்கு. கடவுளே ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் அதிகமாக அவ்வளோ இருக்காது.
எங்கே போயிட்டுருக்கோம்னு தெரியல எனக்கே. நான் வந்துட்டு 4 மணி நேரம் எடுக்கிறேன், 3 மணி நேரம் எடுக்கணும்னு சொல்லிட்டு 5 மணி நேரமே எடுத்துட்டேன். அதனால் ஸ்டோரேஜ் ஆகும்னு நினைக்கிறேன், சத்தமாக எனக்கு தெரியல. இங்கே உட்காரலாம், ஆனால் இங்கே நாங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வியூஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. நிறைய பேர் என்னோட மூஞ்சி காமிக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்துட்டு அந்த ஃபஸ்ட் எடிட்டிங்கில் வந்துட்டு இந்த சீமைகள் அப்படின்னு ஒரு எடிட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எடிட்டில் வந்துட்டு இருக்கும். என்னோடய ஃபோட்டோ தான் அது. நான் ஃபஸ்ட்டு அதை காமிக்க வேணாம்னு தான் நினச்சேன், ஆனால் இப்போ காமிக்கலாம் கொஞ்சம் தோணுச்சு, அதனால் காமிச்சேன். குரங்கு நிறையா இருக்குது, அதனால தான் பார்த்தேன். திரும்ப எங்கடா ரிட்டர்ன் போகிறோம் அப்படின்னா எனக்கு கிணறுலாம் இருக்குதுப்பா. ஆனால் சூப்பராக இடம்லாம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அந்த மங்கிங்க பிரச்சனை தாங்க எல்லாத்தையும் கொல்லும் கூட பரவாயில்ல, எல்லா சாப்பிடையும் தூக்கிட்டு போயிடும். நம்மளுக்குலாம் எந்த ஒரு ஃபுட்டு கூட நம்மளுக்கு வந்துட்டு துணைக்கிருக்காது சாப்பாடு. இது வந்துட்டு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வணக்கம்.